ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. பாரதி, கண்ணம்மா, சௌந்தர்யா, லக்ஷ்மி, ஹேமா எல்லாரும் இப்போது கிளினிக்கு போகிறாங்க. கிளினிக்குள்ளே போய் பாரதி அவரோட பிளட் சாம்பிளை கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறமா லக்ஷ்மி, ஹேமா ரெண்டு பேருமே அவங்களோட பிளட் சாம்பிளை கொடுத்துட்டு வராங்க. கண்ணம்மா, சௌந்தர்யா ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டத்தோட வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரிசல்ட்டுக்காக. பாரதி சொல்கிறாரு, எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொன்ன ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் சாமி கும்பிடுறாங்க. என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச 2வது வாய்ப்பு இது, இதுலேயாவது அவர் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ரிசல்ட்டை இப்போது பாரதி கையில் வாங்குறாரு. வாங்கி அதை வாசித்து பார்க்குறாரு. நான் சொன்ன ரிசல்ட்டு தான் வந்திருக்கு, இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்ணம்மா அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சௌந்தர்யா கண் கலங்கி அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா இப்போ அந்த ரிசல்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு அவங்க தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, பாரதி ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் அப்பா இல்லை அப்படின்ற ரிசல்ட்டு தான் வந்திருக்குது. இதை பார்த்த உடனே கண்ணம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ பாரதி எல்லாரும் முன்னாடியே வச்சு சொல்கிறாரு, இந்த கண்ணம்மா நல்லவ இல்லைம்மா, உங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறா, எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு இத்தனை வருஷமாக நான் சொன்னேனே, நீங்கள் கேட்டிங்களா, இப்போவாவது நம்புறீங்களா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் உங்கள் எல்லாருக்காகவும் மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறேன், ஆனால் அதோட ரிசல்ட் நான் சொன்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த கண்ணம்மா என் காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பாரதி சௌந்தர்யா கிட்டக்கா சொல்கிறாரு, இனிமேல் இந்த கண்ணம்மா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவும் பாரதி சொன்ன மாதிரி வேற வழியே இல்லாமல் பாரதியோட காலில் போய் விழ போகிறாங்க. சௌந்தர்யா இப்போ கண்ணம்மாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. நீ இப்போ பாரதியோட காலில் விழுந்த அப்படின்னா நீ தான் தப்பு பண்ணின அப்படின்னு நீயே ஒத்துக்கிட்டதுக்கு சமமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கிட்டக்கா இப்போ ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த டாக்டரோட ரூமில் அவருக்கே தெரியாமல் மொபைல் ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போது அந்த டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த டாக்டர் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பாரதி தான் ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் அப்பா அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு ஃபோனில் சொல்கிறாரு. ஆனால் நான் ரிசல்ட்டை மாற்றி எழுதிடுறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு அந்த டாக்டர் பேசுகிறது அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கும். இந்த சௌந்தர்யா பாரதிக்கு போட்டு காமிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அகிலன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டாக்டரையே நேராக வந்து பாரதி கிட்டக்கா சொல்ல வைப்பார். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ரிசல்ட்டை மாற்றி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு அந்த டாக்டர். பாரதி இப்போ கோபப்பட்டு ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு அந்த டாக்டரோட கன்னத்திலேயே ஓங்கி அரைஞ்சிட்டாரு. பாரதி இப்போவாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாரதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இப்படி போய் சொல்கிறதுக்கு இவங்க எல்லார்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கின அப்படின்னு கேட்குறாரு. பாரதி சௌந்தர்யாவை பார்த்து இப்போ கேள்வி கேட்குறாரு. அது எப்படிமா உங்களுக்கு இந்த டாக்டர் ரிசல்ட்டை மாற்றி எழுதுவார் அப்படின்ற உண்மை முதலையே தெரிஞ்சு அவரோட ரூமில் போய் கேமரா வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் யாரோ சதி பண்ணுறாங்க அப்படின்னு சௌந்தர்யா நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த ரூமில் கொண்டு போய் கேமராவை வச்சுருந்தாங்க. நான் சௌந்தர்யா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பாரதி கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மா இப்போது கதறி அழுறாங்க. என்னோட வாழ்க்கையே இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அழுறாங்க. கண்ணம்மாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க வேகமாக கிளம்பி போகிறாங்க. யார்கிட்ட இருந்து அந்த ஃபோன் கால் வந்திருக்கும் அப்படின்னா, துளசி தான் கண்ணம்மாவுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே துளசி சொல்லுவாங்க, நான் உயிரோடவே இனிமேல் இருக்க போகிறது கிடையாது, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் என்ன மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை விடவா உனக்கு அதிகமாக கஷ்டம் வரப்போகுது, நானே அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உயிரோட தானே இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு துளசி அப்படின்னு கேட்குறாங்க. துளசி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட டிஎன்ஏ ரிசல்ட்டை கையில் வச்சுருக்காங்க. என்னோட கணவர் வருணுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்றதுக்கான டிஎன்ஏ ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு கண்ணம்மா கிட்ட காமிக்கிறாங்க. ஆமாங்க, வருணோட மனைவி தான் துளசி. அது இனிமேல் அப்கமிங் எபிசோடில் நமக்கு காமிப்பாங்க. கண்ணம்மா துளசியை இப்போது ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரதி யதார்த்தமாக அந்த பக்கமாக வராரு. வருணோட மனைவி தானே துளசி, அவளும் கண்ணம்மாவும் சேர்ந்து எதுக்காக இந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அவரும் அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே போகிறாரு. அங்கே துளசி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் கிட்டக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த இன்சார்ஜ் சொல்கிறாங்க, சரியான காரணம் சொல்லலை அப்படின்னா எங்களால் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. துளசி சொல்கிறாங்க, என்னோட கணவருக்கு குழந்தை பிறக்காது, அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டு தான் இது அப்படின்னு காமிக்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, துளசி பொய் சொல்கிறாங்க. துளசி உடனே சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது பொய் சொல்வாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட கணவருக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்கான சாட்சியே இங்கே தானே இருக்குது அப்படின்னு கண்ணம்மாவை பார்த்து சொல்கிறாரு. கேட்ட உடனே கண்ணம்மா கோபப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா துளசி பாரதி கிட்டக்கா பேசுகிறாங்க. இது என் ஹஸ்பண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட், இது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தனாலும் செக் பண்ணி பாருங்கள், இது ஃபேக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் உயிரை விட்டுறேன் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதிக்கு எல்லா உண்மையுமே புரிய வருது. இத்தனை வருஷமாக கண்ணம்மாவை புரிஞ்சுக்காம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வீட்டுக்கு நேராக போய் கண்ணம்மாவோட காலில் விழுந்து கதறி அழுறாரு. என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா, இத்தனை வருஷமாக நான் உன்னைய புரிஞ்சுக்காம உன்னைய அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா பாரதியை ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.